எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. பிராமணர்கள் சமூகத்தின் மீது தொடர்ந்து அவதூறு பேசுவதை கண்டித்து கடந்த 3ஆம் தேதி சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக கூறி சில தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று சென்னை புழல் சிறையிலிருந்து நடிகை கஸ்தூரி விடுதலையாகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை கஸ்தூரி சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய திமுக அரசுக்கு நன்றி என முதல்வர் ஸ்டாலினை கலாய்த்து பேசிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதனை பதிவிட்டு இணையவாசிகள் பலரும் இந்த அசிங்கம் உனக்கு தேவை என முதல்வர் ஸ்டாலினை கேலி செய்தும் கிண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர். அண்மையில் கூட நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் திமுக ஆதரவு பத்திரிகையாளரான முக்தார் மற்றும் டாக்டர் காந்தராஜ் நடிகைகள் குறித்து ஆபாசமாக பேசியதற்கு 2 மாதங்கள் கடந்தும் கைது செய்யாத காவல்துறை தற்போது தொடர்ந்து திமுக அரசு செய்யும் தவறை சுட்டிக்காட்டும். நடிகை கஸ்தூரி தான் பேசியது தவறென ஒப்புக்கொண்ட பிறகும் கூட தனிப்படை அமைத்து கைது செய்ய காரணம் சட்டம் ஒழுங்கில் தோல்வி மற்றும் ஆட்சியின் அவலங்களிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பவே தன்னை பிடிக்காதவர்கள் மீது வழக்குகளை ஏவி கைது செய்ய காவல்துறை ஸ்டாலினுக்கான கூலிப்படையாக பயன்படுத்தி வருவதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியிருந்ததும் கவனிக்கத்தக்கது.